Example 10, find the area of the square of side 15 centimeter. இப்போ சைட் கொடுத்துட்டாங்க ஏரியா. எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர். இங்கே சைடு வந்து எஸ்ன்னு எடுத்ததால் எஸ் ஸ்கொயர். இப்போ எப்படி போடலாம்? இப்போ சைடு வந்து கொடுத்துட்டாங்க. சைடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா இதை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏரியானாலே எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னாலே ஃபார்முலா என்னென்னா கண்ணை மூடிட்டு எழுதிடணும். ஏ ஸ்கொயர் ஆர் இங்கே எஸ்ன்னு எடுத்துக்கிறதால சைடு எஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது 15 × 15 அப்புறம் எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடுங்க எப்போவுமே ஃபார்முலாவில். ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பப்ளிக் எக்ஸாம்லலாம் இதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸு சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டராக இருந்தால் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி போடணும். அதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸை டினோட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்முலா எழுதும்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி போட்டிங்கனாலே இதுக்கு ஒரு ½ மார்க் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் ராங்காக இருந்தால் கூட இதுக்கு ஒரு ½ மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு 15 இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர்னு கூட போடலாம். ஸோ 15 × 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் என்னென்னா 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னும் போடலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 15 × 15 எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 5 5s are 25, பேலன்ஸ் 2, 1 5s are 5 + 2 6 7, 1 5s are 5, 1 1s are 1, 5, 7 + 5 2, பேலன்ஸ் 1, இங்கே 2, 225. ஓகே, 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 225 ஸ்கொயர். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா ஆன்சர் வந்து ½ மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சில வந்து கரெக்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படி போடணும். ஸோ நீங்கள் இப்போ யங் ஏஜ்லேயே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 2 × 2 4, 3 × 3 9, 4 ஸ்கொயர் தட் இஸ் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இதெல்லாம் வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. 8 ஸ்கொயர்னால் 64, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. ஓகே, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196. ஓகே, 15 ஸ்கொயர் 225. இந்த மாதிரி வந்து 20 வரைக்கும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11.